மாணவர்களே வணக்கம். நாம் இன்று வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டின் கீழ் 3ஆம் தவணைக்குரிய விதிக்கப்பட்ட நாடக பாடமான புதியதொரு வீடு எனும் நாடக பாடம் பற்றி நாங்கள் இன்று நாடகம் அரங்கிலும் மாணவர்கள் கற்க இருக்கிறோம். தரம் 11 மாணவர்கள் கற்க இருக்கிறோம். இந்த நாடகம் ஒரு மகாகவி உருத்திரமூர்த்தி என்பவரால் எழுதப்பட்ட நாடகம் ஆகும். இங்கு காணப்படும் மகாகவி என்பது அவர் தனக்கு வைத்துக்கொண்ட புனை பெயர் ஆகும். அவரது இயற்பெயர் உருத்திரமூர்த்தி. இந்த நாடகம் 1969ஆம் ஆண்டு எழுதப்பட்டும் 1971ஆம் ஆண்டு முதல் ஆற்றிய செய்யப்பட்டது. இந்த நாடகத்தை முதலில் ஆற்றிய செய்தவர் தாசீசியஸ் எனும் புகழ்பெற்ற நெறியாளர் இந்த நாடகத்தை முதலில் நெறியாள்கை செய்தார். தொடர்ந்து இந்த நாடகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சீனா மௌனகுரு அவர்களது நெறியாள்கையிலும் மேடையேற்றி வரவேற்பு பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். புதியதொரு வீடு நாடகம் பாத்திரங்களாக ஒரு மாயன், மயிலி, மன்னவன், மாசிலன், மையுண்ட நெடுங்கண்ணாத்தை, மறைக்காடர் ஆகிய பாத்திரங்களை கொண்டுள்ளது. இதனை தவிர மீனவர்கள், பாடகர்களும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றனர். இந்த நாடக ஆசிரியர் தனது நாடகத்தில் பாத்திரங்களை அமைக்கும் போது பெயரில் ஊடாக மறைமுகமான விடயங்களை வெளிப்படுத்துகின்றார். மாயன் என்ற பெயர் அவர் அந்த புயலின் காரணமாக கடலிலே காணாமல் போன ஒருவர் ஆவார். அந்த புயலின் காரணமாக கடலிலே அகப்பட்டு வேறு பிற தேசங்கள்ல சென்றடைந்து மீண்டும் திரும்பி வந்தவராக மாயன் காணப்படுகிறார். அந்த மாயன் கடலில் மாயமாக போனவர் என்ற பதத்தில் என்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது. இவர் ஒரு வலைஞன்றவர் மீனவர். இதனை நாம் சமூகவியல் பண்பு என்று கூறலாம். ஒரு பாத்திரத்தில் 3 பண்புகள் காணப்படுகின்றன: உளவியல் பண்பு, உடலியல் பண்பு, சமூகவியல் பண்பு. மாயன் ஒரு சமூகத்தில் அவர் ஒரு வலைஞன் மீனவனாக அந்த சமூகம் பார்க்கின்றது. மயிலி, மாயனின் மனைவி மயிலி ஆவார். இவரே மைய பாத்திரம். இந்த நாடகத்தில் கதையை நகர்த்தி செல்லும் மைய பாத்திரம் யாரை மையப்படுத்தி கதை நகர்கிறதோ அவர்தான் மைய பாத்திரம். மயிலியை மையப்படுத்தியே இங்கு கதை நகருகின்றது. எனவே மயிலி என்ற பெயர் கூறிய அர்த்தத்தை நாங்கள் இவ்வாறும் யோசித்து பார்க்கலாம். இது நாடகம் என்பது பார்வையாளருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக யோசிக்க தூண்டும் ஒரு கலை வடிவமாகும். மாயன் என்றவர் திருமால் என்ற அர்த்தத்தில் பார்த்தால் அவரது வாகனம் கருடன். ஆனால் மயிலி என்றவர் வாகனம் அவர் முருகனுக்குரிய வாகனம் மயில். இது பொருத்தமற்ற திருமணம் என்றதை மறைமுகமாக இந்த நாடகாசிரியர் கூறியிருக்கலாம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, புதியதொரு வீடு இந்த நாடகத்தின் கருப்பொருளே பேருக்குள்ள இருக்குது. நாங்கள் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். புதியதொரு வீடு ஏன் அந்த பேரை வச்சவர் அப்படி பார்க்க ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு தான் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. மன்னவன் மாயனின் மகன், பெற்றோருக்கு அவர்தான் ராஜகுமாரன், அந்த வீட்டுக்கு அவர்தான் அரசன், இளவரசன், ராஜகுமாரன். மாசிலன் மாயனின் சகோதரன், குற்றமற்றவர். ஏன் இந்த மாசிலனுக்கும் இந்த மயிலுக்கும் இடையிலான தொடர்பு நாடகத்தில் எந்த ஒரு இடத்திலும் தவறாக சித்தரிக்கப்படவில்லை. அந்த அர்த்தத்தில் இங்கே பெயர் கையாளப்படுகிறது. மாசிலன் குற்றமற்றவர், மாயனின் சகோதரன். மாயன் கடல்ல காணாமல் போன பிறகு ஏற்படுற குடும்ப சிக்கல்கள்ல ஊரார் அந்த பொடியனே இன்னும் முடிக்காமல் இருக்குது, நேர பார்த்து கேட்கணும், மாசிலனை பார்த்து கேட்கணும். அந்த மாசிலன் என்ற பெயர் அந்த குற்றமற்றவர் என்ற பொருள்ல இங்க பயன்படுத்தப்படுகிறது. மையுண்ட நெடுங்கண்ணாத்தை பாருங்க. அந்த ஒரு பொருளை ஒரு சிவத்த கண்ணாடி வச்சு பார்த்தா அந்த பொருள் சிவப்பா தெரியும், பச்சை கண்ணாடி வச்சு பார்த்தா பச்சையா தெரியும். இவ மாயண்ட அயலா. இந்த கதையை நகர்த்துற ஒரு பாத்திரம், கதை நகர்த்தும் பாத்திரம். இவாலதான் மயிலி சில தீர்மானங்களை எடுக்கிறார். கதையை நகர்த்தும் பாத்திரம். அப்ப கதையை நகர்த்தும் பாத்திரமாக யார் இருக்கிறாருன்னா, இந்த கதையை நகர்த்தும் பாத்திரமாக யார் காணப்படுகிறாருண்டா நீங்கள் பார்த்தீங்களா தெரியும்.
இந்த மையுண்ட நெடுங்கண்ணாத காணப்படுகிறாள். அவ என்ன செய்யறாண்டால் பாருங்க, அவ தான் இந்த கதைகளை கதைக்கிறது வீணா. எல்லாரும் அப்படி நினைக்கணும்னா உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கதைப்பா. இந்த மாசிலனுக்கும் மயிலிக்கும் இடையிலான தவறான கண்ணோட்டத்தை கொண்டு வரவ இந்த மையுண்ட நெடுங்கண்ணாத்தை. மறைக்காடர், மறைண்ட வேதம், வேதம் என்ற அறிவு, வேதம் என்ற சொல்லுண்ட பொருள் அறிவு. அப்ப இவருக்கு என் மறைக்காடர்னு வச்சேன்னா ஒரு கோயில்ன்ற மடத்தவர், ஒரு குருக்கள் ஐயா. ஆனால் அவர் தர்மங்களை அறிந்தவர். இவரன் மாயர மயிலி மாசிலன் மயிலிய திருமணம் செய்யணும் என்ற தர்மத்தை உரைச்சவர் இவர் தான் மறைக்காடர், தர்மங்களே அறிஞ்சவர். அப்ப இவ்வாறு இந்த நாடகத்தின் பாத்திரங்கள பெயர்கள் மறைமுகமான அர்த்தத்தையும் கொண்டிருக்கு, மறைமுகமான அர்த்தத்தையும் கொண்டிருக்கு. நாங்க இனி அடுத்ததுக்கு போவோம். கதையின் காலம். இந்த நாடகம் ஒரு நீண்ட காலத்தின் கதையை சொல்லுது. ஆனால் நாங்கள் இப்ப பரீட்சையில இந்த நாடக கதை நடக்கிறத பற்றி ஒரு 4 விட வேறுமையா இருந்தால் அதுல நாங்கள் பார்ப்போம், இது 1966ஆம் ஆண்டு நடக்குதான் இந்த கதை. சித்திர மாதம் ஆணி 6 காலமே 6 மணிக்கு கதை தொடங்குது. அந்த 24 மணி நேரத்திலேயே அந்த கதை நடந்து முடிகிற மாதிரி தான் நாடகம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாளில நடக்கிற கதை. ஆனால் அந்த கதை முன்னுக்கு பின்னுக்காக போய் வரும், முன் பின்னாக கதை இந்த காலம் போய் வரும். அதை பற்றி நாங்கள் படிக்க போறோம். கதை அது அந்த கதை பின்னல்ன்றதுக்கு நாங்கள் அதை பார்ப்போம். இந்த கதையில காலம் ஒரு நாள்ல நடக்குது. ஒரு நாளில மாயன் கடல்ல இருந்து திரும்பி வருகிறார். காணாம போன மாயன் விப்ர நாடுகளுக்கு போய் திரும்பி வரார். திரும்பி வர வழியில திரும்பி வருகிறார். யார் திரும்பி வருகிறார்? மாயன் திரும்பி வருகிறார். திரும்பி வர மாயன் முதல் யார காணுறார்? மாயன் மன்னவன காணுறார். முதல் வார மாயன் மன்னவன காணுறார். மன்னவன் மாயன மகன். அப்ப அவருக்கு தெரியாது தன் மகன் தான் அதுன்னு தெரியாது. ஆனா அவர் பார்த்து யோசிக்கிறார். என்ன ஒரு அவருக்கு முகத்தை பார்க்க அவர்கள் அப்படி ஒரு யோசனை வருகிறது. அப்ப இந்த மன்னவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த மாயனும் மன்னவனும் சந்திச்சு கதைக்கணும். அப்ப மாய தம்பி, ஏதடா தம்பி அரிய குட்டி மாயறது வீடு, சின்ன பயலோ திரும்பியும் பேரானாம். அப்ப இவ்வாறு கதை கேட்க இந்த மாயனும் மன்னவனும் இந்த கதையின் நிலைமையை அறிமுகப்படுத்தினான். கதை எங்க தொடங்குது? மாயன் திரும்பி வாரார். அவருக்கு இந்த இடமே புதிதாக இருக்கிறது. முந்தலிலே 3 புது கல்வீடு வந்திருக்குது. அப்ப பாருங்க, பாத்திரம் எதிர்கொள்ற நிலைமை நாடகத்தின் ஆரம்பத்துல அறிமுகம் செய்யப்படுகிறது. நாடகத்தின் ஆரம்பத்துல அறிமுகம் செய்யப்படுகிறது. என்ன நிலைமை? ஆர் பாத்திரம் என்ன அறிமுகம் செய்யப்படுகிறது. அறிமுகம் செய்யப்படுகிறது. இப்ப நீங்க கவனிச்சா உங்களுக்கு தெரியும், ஒரு நாடகம் தொடங்கிக்க ஆர் பாத்திரங்கள் என்ன உறவு என்ன கதைன்னு முதலாவது 2வது காட்சிகளுக்கு வசனங்களுக்கு அறிமுகப்படுத்தி போடுவீங்க. இங்க இந்த இடமே புதிதாக இருக்கிறது. அப்ப அவர் ஒரு புதுசா வர முந்தலிலே இப்போது 3 கல்வீடுகள். அப்ப பாருங்க, அவர் புதுசா கல்வீடு சங்கக்கடை சரியா பெருத்திருக்கு, சங்கக்கடை இருக்கு. அப்ப இவர் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து வாரார். வந்தவர் ஆர கண்ணு காண்றார், மென்னவன காண்றார். கண்டுட்டு கேட்கிறார், தம்பி என்னடா தம்பி, ஏதடா அரிய குட்டி மாயறது வீடு, சின்ன பயலோ திரும்பியும் பேரானா. அப்ப இப்படி கேட்ட உடனே அவர் சொல்றார், மாயற்ற மயிலி அவ விடியமுன்ன கோயிலுக்கு போயிட்டாவே, அவன் மகனும் இருந்தா போதும். அப்ப பாருங்க, இவர் மாயற்ற மகன் மென்னவன உனக்கு தெரியுமே, என்னென்ன கதைக்கிறீர்கள், நான் தானே மென்னவன். அப்ப பாருங்க, தகப்பனும் மகனும் முதல் ஒரு ஆக்களை காணிக்கணும். இதான் இந்த சித்திரை மாதத்துல விடிய 6 மணிக்கு நடக்கிற காட்சி கடற்கரை ஓரத்துல. பிறகு இவர் வீட்டை போறார். வீட்டை போக என்ன நடக்குதுன்றதை நாங்கள் அடுத்த காட்சியில பார்ப்போம். இங்க வேறங்க இந்த களங்களை பார்ப்போம். மீனவர் கிராமத்தின் கடலோர தெரு, இவன் முதல் சந்திக்கிற காட்சி மாயரும் மன்னவனும். மயிலாம்பிகை வீடு, இவன் அங்க போக மயிலாம்பிகை காண போறார். மயிலாம்பிகை, மாசிலன், அடுத்தது யார காண போறார்? மாசிலன், மையுண்ட நெடுங்கண்ணாத்த, பிறகு மறைக்காடரும் இணைஞ்சு கொள்வார். இவியல் என்ன செய்யணும்? இந்த இவ என்ன செய்யணும்னு பார்த்தால், இவ என்ன செய்யணும்னு பார்த்தா பிள்ளைகள், அந்த மயிலி மாசிலனை திருமணம் செய்ததை பற்றின விளக்கங்களை அதை சொல்லி கொண்டு போவினோம். அப்போ மயிலி மாசிலனை திருமணம் செய்த தொடர்பான விளக்கங்களை இவ சொல்லி கொண்டு போவினோம். அப்ப
இப்போ நாங்கள் பார்ப்போம். இது ரெண்டாவது களம், கதை நிகழ்கிற களம். பிள்ளையார் கோயில் மண்டபம், கதை நடக்கிற களம். அடுத்த இடம் மாறுது, களம். களம்ன்றது காட்சி அமைப்பு. இப்போ இந்த நாடகத்துக்கு நீர் எவ்வாறு காட்சி அமைப்பு செய்வீங்கன்னா, கடற்கரையை காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் வைக்கணும். ஒரு படத்தக்கறி, ஒரு தென்னம்பிள்ளைன படத்தக்கறி வைக்கலாம், அல்லது ஒரு முருங்கைக்கல் பாறையில வைக்கலாம், அல்லது ஒரு விலையை வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஒரு உங்களோட கற்பனை, அதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். மயிலாம்பிகை என்ற வீடுன்ற ஒரு குடிசை வீடு. அது கடற்கரை கிராமம், அவ்வளோ வசதி இல்லை, ஓரளவு மண் தட்டியல் அதில் வச்சுக்கொண்டு ஒரு வீட்டை நீங்கள் காட்சியமாக செய்யணும். பிள்ளையார் கோயில் மண்டபம், ஒரு தூண் இருந்தாலே ஒரு கோயில்ன்றதை காட்டுறதுக்கு அங்கே போகுது. ஏன் பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் என்ன காட்சி நடக்குது? மயிலாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபடுறா. மத்தியான நேரத்தில் பூரா வீட்டை சமைக்கவும் இல்லை. அதுக்கு காரணம் மையுண்ட நெடுங்கண்ணாத்த அவ பற்றி தவறா கதைக்க மிக வேதனையோட போய் கேட்குறா மரக்காடரை, எனக்கு இந்த கோயிலில் ஒரு இடம் தாங்கோ, நான் சமைச்சு கொண்டு இந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு இருக்கிறேன்னு அவ கேட்குறா. அப்போ இப்படியான ஒரு நெடுங்கண்ணாத்த இப்படி ஒரு சூழல் எங்களுக்கு என்னென்று இருக்குதுன்றால், இப்படி ஒரு சூழல் எங்களுக்கு எங்கே இருக்குதுன்றால், ரைட். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்டா என்னண்டா பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் வழிபடுறா. அதில் தான் இவைக்கான திருமணத்தை பற்றின முடிவை மரக்காடர் எடுக்கிறார். கடல் நினைவு காட்சி. இவர் எப்படி காணாமல் போனவர், கடலில் புயல் எப்படி வீசிச்சுது, அதை மாயர் மன்னவனுக்கு சொல்லுவார். நினைவு காட்சி. அப்போ இறந்த காலத்தில் நடந்த காட்சியை கடலை காட்ட வேண்டி கிடக்குது. அப்போ கடலும் ஒரு களம்தான். இது நிகழ்காலத்தில் நடக்கிற களம், இது நிகழ்காலத்தில் நடக்குது, இது நிகழ்காலத்தில் நடக்குது, இது இறந்த காலத்தில் நடக்குது. கதை நிகழ்கிற களம். ரைட், நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். கதை, இந்த நாடகத்தின கதை. நீங்கள் எக்ஸாமில் எப்பவும் நீங்கள் என்ன செய்யப்படாது, கதையை முழுசாக வர்ணிச்சு எழுதக்கூடாது. எந்த ஒரு ட்ராமா பாடத்தில் நாடகத்தின் உங்களுக்கு ஆரோடு நோய் ஒரு சிலபஸில் இருக்குது, புதியதொரு வீடும் இருக்குது. இதனால் கதையை எழுதப்படாது. ஆனால் அதை சுருக்கமாக சொல்லலாம். கடலில் மீன் பிடிக்க சென்ற கணவன் புயலின் பாதிப்புக்கு உட்பட்டு காணாமல் போவதால் இளம் பெண்ணுக்கு ஏற்படும் சிக்கல்களே கதையாகும். அந்த கணவன் காணாமல் போனால் அங்கே இருப்பா அவ மயிலி என்ற அவ இளம் பெண் இருக்கிறா. அவருக்கு வர சிக்கல், அவருக்கு மகன், ஒரு வயதில் மகன் இருக்கிறார். அவர் காணாமல் போன நேரம் அவர் பெரிய கற்பனையில் சொல்லுவாள், இன்றைக்கு வெள்ளனவே திரும்பி வாங்க, பிள்ளையார் கோயில் பெருந்திருவிழா பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்லுவாள். ஒரு வயது மகன் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவைகளுக்கு அவ அடுத்த வேலைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அவள் அடுத்த வேலைக்கு அவள் என்ன செய்கிறன்னு அவளுக்கு தெரியாது. தன்னை படிப்பை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. தன் மகன் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது தெரியாது. அவள் படிக்கவும் இல்லை. அப்போ இப்படி ஒரு சூழலில் அவள் என்ன செய்கிறான்னால், என்னென்ன தன் எதிர்காலத்தை கொண்டு போகிறான்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர் யார்? மாசிலன். ஆனால் ஊருக்கு சனம் வேறு விதமாக கதைக்குதுன்னு மையுண்ட நெடுங்கண்ணாத்தை வந்து சொல்லுவாள். சனம் கதைக்கிறதோ இல்லையோ அவள் கதைப்பாள். இந்த சிக்கல்லாம் நாடகத்தில் கதைப்பொருளாகும். இந்த சிக்கல்லாம் ஒரு இளம்பெண்ணு ஏற்படுற சிக்கல்லாம் இந்த நாடகத்தில் கதைப்பொருளாகும். கணவன் இல்லாத சூழலில், கணவன் கடலில் புயல் அகப்பட்ட வேளையில் ஒரு இளம்பெண்ணுக்கு ஏற்படுற சிக்கல்கள். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். கருப்பொருள் என்ன? பிரதான செய்தின்னு சொல்லுவீனா. கருப்பொருளை பிரதான செய்தி அப்படி சொல்லுவீனா. நாடகத்தில் பல கருத்துகள் இருக்கும். அதில் பிரதானமாக வெளிப்படுற கருத்து தான் கருப்பொருள். பிரதானமாக ஒரு கருப்பொருள், ஒரு செய்தி ஒன்று வெளிப்படும். இதை மையப்பொருள்னு சொல்லுவீனா. கருப்பொருளை இன்னொரு விதமாக சொல்லுவீனா மையப்பொருள். மையப்பொருள் ஒரு நாடகத்தில் வெளிப்படையாக காட்டாமல் அந்த கதைக்கூடாக மறைஞ்சிருக்கிற விஷயம். அது நாங்கள் ஒரு ஒரு திரைப்படத்திலேயோ ஒரு நாடகத்தையோ பார்த்த முடியும். அது கூடாக நாங்கள் விளங்கி கொள்றதான் அந்த கருப்பொருள். கருப்பொருள் கதைக்குள்ள கருப்பொருள் மறைஞ்சிருக்கும். கதை எதை காட்டி கொண்டு நிற்கும்? கருப்பொருளை உள்ளுக்கு வச்சிருக்கும். பாருங்க, மனிதர்களுக்கு ஏற்படும் புதிய சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து வாழ பழகுதல் வேண்டும். மனிதர்களுக்கு ஏற்படும் புதிய சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து வாழ பழகுதல் வேண்டும். எப்போ அவங்களுக்கு புதிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும், அதுக்கு முகம் கொடுத்து வாழ பழகுதல் வேண்டும். அதுதான் இந்த நாடகத்தின் பெயர் உங்களுக்கு காட்டி நிற்குது. அதால தான் இந்த நாடகத்தின் பேர் உங்களுக்கு காட்டி நிற்குது.
புதியதொரு வீடு. யாருக்கு இந்த நாடகத்தில் புதிய வீடு கிடைக்குது? மாயருக்கு கிடைக்குது. அவர் தந்த மைலி இருக்கிற வீட்டை மைலியோட வாழ்றதுக்காக வாரார். ஆனால் அவர் மன்னவனோட சேர்ந்து கடற்கரையில் ஒரு எங்களோட நிலத்தில் எங்களோட கடலில் எனக்கு ஒரு இடம் இருக்கும், எங்களோட துறையில் எனக்கு ஒரு இடம் இருக்கும், எங்களோட கடலில் எனக்கு ஒரு தோணி இருக்கும்னு சொல்லி அவர் புதிய ஒரு வீடை கட்டிக்கொண்டு குடிசையொண்டை போட்டுக்கொண்டு மேட்டு நிலம் பார்த்து குடிசை போட்டுக்கொண்டு போகிறார். மாயருக்கு ஒரு புது வீடு, மன்னவனுக்கும் புது வீடு. அவன் அப்பாவோட போய் இருக்கிறேன், அம்மாட்ட சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அவனும் அப்பாவோட போகிறான். மன்னவரில் மன்னவனுக்கு ஒரு புது வீடு கிடைக்குது, மன்னவனுக்கும் புது வீடு கிடைக்குது. அப்போ அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம், மன்னவனுக்கு புது வீடு கிடைக்குது. மைலி மாசிலன் அவியலும் ஒரு புது வீட்டை நோக்கி போயினான். மைலி மாசிலன் புதியதொரு வீட்டை நோக்கி போயினான். உங்களுக்கே தெரியும் என்னென்றால் அந்த அவனோட பிரச்சனைகள் நேர தெளிவுபடுத்தப்பட்டு கடைசி காட்சியில் மரக்காடர் மையுண்ட நெடுங்கண்ணாத்தை தெளிவுபடுத்தப்பட்டு அவையிலும் ஒரு புதிய வீட்டை நோக்கி போயினான். அப்போ இங்கே வேறங்க புதியதொரு வீடுன்றது 3 பேருக்கு புது வீடு கிடைக்குது. இது நாடகம் புதிய சூழ்நிலைகளுக்கு பழைய நினைவுகளையே மூழ்கி இருந்தால் துன்பங்கள் சிக்கல்கள்லாம் பெறும். எங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகளையே யோசிச்சு கொண்டு வந்தால் நாங்கள் எங்களோட உள ரீதியாக மன ரீதியாக நாங்கள் அழிஞ்சு நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போக மாட்டோம். அப்போ வாழ்க்கையில் ஏற்படுற புதிய சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வாழ பழக வேணுமென்றதான் இந்த நாடகத்தின் கருப்பொருள். இது மறைமுகமாக மாயர் அந்த கிராமத்தில் தொடர்ந்து வாழ்கிறார், தன்னை மகனோட மைலி வாழ்றா, மாசிலன் வாழ்றார். எல்லாரும் அந்த புது சூழ்நிலைகளுக்கு வாழ பழக வேண்டும். காலத்துக்கு காலம் புதிய சூழ்நிலைகள் தோற்றம் வரும். ரைட், பாத்திர பண்பை பார்ப்போம். இப்போ பாருங்க, கடந்த வருஷ வினாத்தாளில் மாயன் பாத்திரம் வந்தது. அப்போ நாங்கள் எல்லா பாத்திரங்களும் பண்பையும் படிக்கணும். நாங்கள் அதுக்கு ஒரு முறை ஒன்றை பார்ப்போம், எப்படி படிக்கிறன்றதை பார்ப்போம், எப்படி பாத்திர பண்பு இனங்கான்றதை பார்ப்போம். அதுக்கு நாங்கள் மைலியை வச்சுக்கொண்டு பார்ப்போம். இப்போ மைலி பாருங்கோ, மாயன் சொல்கிறார் தன்னை மகனுக்கு கதை சொல்லிக்க. மாயன் யாருக்கு சொல்கிறார்? மன்னவனுக்கு சொல்கிறார். என்னென்னு சொல்கிறாருண்டா, கதை வரையக்க மன்னவனுக்கு எப்படி சொல்கிறார்? அம்மியில் சம்பல் அரைக்கிறது கேட்கிறது. அம்மியில் சம்பல் அரைக்கிறது கேட்கிறது. அவர் விடிய வெள்ளனா 2 மணிக்கு எழும்பி விடியப்புறம் 4 மணிக்கு எழும்புறார். பிள்ளையார் கோயில் மணியோசை கேட்கிறது. அப்படி கேட்க அம்மாவை எழுப்புவோம்னு திரும்புறேன், ஆனால் அம்மியில் சம்பல் அரைக்கிறது கேட்கிறது. அப்பா அவள் தன் பணியினை செவ்வனை செய்பவள். அவர் மாயர் எழுப்ப முதலே அவள் எழும்பி அவரை கடலுக்கு போகிறதுக்காக வேண்டி சம்பல் அரைச்சு எல்லாம் கொடுக்குற தன் பணியை செவ்வனை செய்பவள். பாருங்க, அவ சொல்றா மாயருக்கு, வெள்ளனவே என்று திரும்பி விட வேண்டும், பிள்ளையார் கோவில் பெரிய திருவிழா பார்ப்பதற்கு போவோம். அப்ப மைலி கணவனுடன் இணைந்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணியவள். அப்ப இதை நாங்கள் வேறு முறையும் இல்லாம வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளவள், அல்ல வழிபாட்டில் விருப்பம் உள்ளவள், இந்து பெண், பிள்ளையார் கோயிலுக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்து பெண் அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய எழுதலாம். கணவனுடன் இணைந்து ஆலயத்திற்கு செல்லும் விருப்பம் கொண்டவள், கணவனுடன் இணைந்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உடையவள், அப்படி நாங்கள் எழுதி கொண்டு போகலாம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். பாருங்க, கணவன் கடல்ல புயல் அகப்பட்டு காணாமல் போன பிறகு அவள் சொல்றா, வீடுகளும் வாசல்களும் மெய்யோ, வேறு வழி காணவில்லை ஐயோ. அப்ப அவ இதுல பாருங்க, கடலுக்கு சென்ற கணவன் திரும்பி வராத காரணத்தினால் விரக்தி நிலையில் காணப்பட்டவள். அப்ப இப்படியான நீங்க விடியலை எழுதிக்க அதுக்கான ஆதாரங்களை கொடுத்து எழுதினால் நல்லது. கண்டிப்பா இந்த வசனங்களை மேற்கோள் குறியில வர வசனங்களை கொடுத்து எழுதினீங்கன்னா அது மிக நல்ல. வீடுகளும் வாசல்களும் மெய்யோ, வீடுன்றது உண்மையோ, அது பெரிய வாசல்ன்றது மெய்யோ, ஏன்னா வேறு வழி காணவில்லை ஐயோ, எனக்கு தேவை. அவ அடுத்த வழி என்னன்னு தெரியாத ஒரு கட்டத்தில் அவ யோசிக்கிறான். கண்ணாத்த நீ ஏன் கடலை போல கத்துக்கிற? பாருங்க, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அது சேர்ந்த உதாரணங்கள் வருகுது. கடல் போல கத்துக்கிற, அலை அடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தொடர்ந்து நீ கதைக்கிற. கண்ணாத்த என்ற பேச்சினால அவக்கு என்ன வருது? சினம் வருகுது, கோபம் வருகுது, சினம் வருகுது. ரைட், அடுத்ததா பாருங்க, மைலியே என்ன இந்த மத்தியானத்துல இங்க வெயிலிலே நடந்து வந்து வெறுமனே அழுது நின்றாய். மரக்காடர் மைலியை பார்த்து கேட்கிறார், எங்க இந்த காட்சி நடக்குது? இந்த காட்சி நடக்கிற இடம் பிள்ளையார் கோயில் மண்டபம். அவ கதையை கேட்ட உடனே இவர்
மிகுந்த கவலையோட வாரார். பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தான் இந்த காட்சி நடக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருந்து நாங்கள் என்ன குணத்தை கண்டுகொள்கிறோம்? துயரங்களின் போது கடவுள் வழிபாடு செய்பவள் ஆர்? மயிலி. ரைட். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்போ வேறங்க நம்பிக்கை உடையவள், தனியே நின்று அழுது வழிபாடு செய்கிறாள். இப்படி ஒரு பண்பு தான் நம்மகிட்ட இருக்கு. இனி நாங்கள் நாடக கட்டமைப்பை பார்க்க போகிறோம். நாடக கட்டமைப்புன்றது நாடகத்தின் வடிவம். கட்டமைப்புன்னா வடிவம். ஒவ்வொரு நாடகத்துக்குன்னும் ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு உச்சம் இருக்கும், உச்சம்னு சொல்லலாம், உச்சம் இருக்கும், முடிவு இருக்கும். இந்த நாடகத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்ன? புயலில் பாதிப்புக்குட்பட்டு காணாமல் போன கணவன் திரும்பி வருதல். இதுதான் நாங்கள் பார்த்த ஆரம்ப காட்சி. மாயன் ஆரை நோக்கி ஆரிட வாரார்? மாயனை கடல் மயிலிட்ட வரைக்கும் வழியில ஆரை காண்றார், மன்னவனை காண்றார். இதுதான் நாடகத்தின் ஆரம்பம். சரியா? மாயன் ஆரை காண்றார், மன்னவனை காண்றார். இது நாடகத்தின் ஆரம்பமாக அமையும். அடுத்தது வளர்ச்சி. மாயன் புயல்ல காணாமல் போவதும் மாசிலன் மயிலிக்கிடையில் ஏற்படும் திருமண உறவு. அப்ப காணாமல் போவது அது மட்டும் இல்லை, அதனால சிக்கல்கள் ஏற்படுது. காணாமல் போவது, சிக்கல் ஏற்படுகிறது, சிக்கல்கள் தோன்றுது. பிறகு சிக்கல்கள் தோன்றின பிறகு மாசிலன் மயிலிக்கிடையில திருமண உறவு ஏற்படுது. முடிவு, மாயன் மயிலின் திருமணத்தினை ஏற்றுக்கொண்டு தன் மகனுடன் புதிய வீட்டிற்கு செல்லுதல். இது நாடகத்தின முடிவு பகுதி. இதுல நடக்கிற போது கடைசியா முடிகிற வட்டம் இது. உச்சம் என்று கேட்டால் மாயன் மயிலி திருமணம் செய்ததை காணுதல். மாயன் மயிலி திருமணம் செய்ததை காணுதல். அவர் அந்த மயிலிக்கு வீட்டை திரும்பி வராரு. இணையில ஒரு பிள்ளை இருக்குது. அவர் கேட்கிறாரு, என் பிள்ளை என்று மயிலி சொல்றா. அப்ப இந்த இடத்துல அந்த திருமணம் செய்ததை காணுதல். இதான் நாடகத்தின் உச்சகட்டம். செய்ததனை காணுதல். இது செய்ததனை காணுதல். இது நாடகத்தின் உச்ச காட்சியாக அமையுது. இது உச்ச காட்சியாக அமையுது. அப்ப இதை சொல்றது நாடகத்தின கட்டமைப்பு. இது நாடகத்தின் தொடக்க காட்சி. இது நாடகத்தின் கதை வளர்ந்து கொண்டு போகுது. இப்போ மாயன் திரும்பி வாரது, மயிலி திருமணம், மயிலி என்னது மாயில திருமணம் செய்தன்றதை சொல்றது. இவர் கடைசியா அந்த உச்சம் வந்து திருமணம் செய்ததுன்னு ஒரு பிள்ளையுடன் காணுதல். இந்த பிள்ளையாற்ற இருக்கிற கட்டம் தான் அந்த உச்ச கட்டம். பிள்ளையினை காணுதல், திருமணம் செய்ததுன்னு பிள்ளையினை காண்றது கட்டம் உச்ச கட்டம். இது முடிவு. அதை ஏற்றுக்கொண்டு செல்றது முடிவு பகுதி. மாணவர்களை இங்க பாருங்க, நாடக ஆக்கம் முறைமை. இப்ப புதியதொரு வீடு நாடகத்தில் பல உத்திகளை பயன்படுத்தி தான் மகாகவி இந்த நாடகத்தை ஆக்கி இருக்கிறார். மகாகவி உருத்திரமூர்த்தி இந்த நாடகத்துல பல உத்திகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரு பகுதியை நாங்கள் இப்ப பார்ப்போம். முடிவுக்கு அண்மையில் நாடகம் ஆரம்பமாதல். இப்ப பாருங்க, முடிகிற இடத்துல கதை தொடங்குறதுன்றது என்னன்னா, மாயர் புயல்ல காணாமல் போறார். மயிலி அவரை நினைச்சு மிகுந்த மனவேதனை அடைகிறா. அவ பல சிக்கல்களை எதிர்கொள்றா நாடகத்துல. பிறகு மாசிலன் திருமணம் செய்கிறார், மயிலிய திருமணம் செய்கிறார். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. மீண்டும் யார் திரும்பி வருகிறார்? மாயன் திரும்பி வருகிறார். இவ்வளவு ஆரம்பத்துல இருந்து வர கதை. அந்த திரும்பி வாரார் மாயன் திரும்பி வந்து மயிலிய திருமணம் செய்த நிலையில காண்றார். இதான் இந்த முடிவு கண்மையில நாடகத்தை ஆரம்பமாகிற உத்தி. இந்த நாடகம் எழுதப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும், 1900. நீங்கள் பாருங்க, நாங்கள் இங்க பார்த்துருக்கிறோம். நாடகம் எழுதப்பட்ட காலத்தை 1969 இந்த உத்தி கையாளப்பட்டு இந்த நாடகம் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படி முடிவு கண்மையில இந்த நாடகத்தின கதை ஆரம்பமாகுது. முடிவு கண்மையில இந்த நாடகத்தின் கதை ஆரம்பமாகுது. கதை நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் நிகழுது. இது அடுத்த ஒரு உத்தி. இந்த நாடகத்துல பயன்படுத்தப்பட்ட உத்தி. நிகழ்காலத்துல கதை போக, இறந்த காலத்துல நடந்த சம்பவங்கள் பார்வையாளருக்கு தெரியப்படுத்துற மாதிரி நாடகமாக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, மாயன் வீட்டுக்கு திரும்பி வருது. இது முதலாவது காட்சி. அப்ப திரும்பி வந்தோன்னு அன்றைய நாளின் பின்னர் மாயன்.
மன்னவனோட கதைச்சிருவர் காணுவர் இன்றைய நாளையான்னு தான் புயலாகப்பட்ட காட்சியை அவர் நினைவு காட்சியா சொல்றார். யாருக்கு சொல்றார்? மன்னவனுக்கு சொல்றார். மன்னவனுக்கு அவர் நினைவு காட்சியாக அதை சொல்றார். அது நிகழ்த்தி காட்டப்படுது பார்வையாளருக்கு. அப்ப நிகழ்காலத்திலையும் கதை போகுது, இறந்த காலத்திலையும் கதை போகுது. பிறகு அப்ப பாருங்க, மாயன் மன்னவனை கண்டறிகிறார், தன்னை மகன் கண்டறிகிறார். அதுக்கு பிறகு இந்த புயலாகப்பட்ட காட்சியை அவர் சொல்றார். பிறகு மாயன் என்ன செய்கிறார்? மயிலிய காண்றார். அது நிகழ்காலத்துல திருமணம் செய்த நிலையில மயிலிய காண்றார். மாயன் இல்லாத சூழ்நிலையில மயிலி எதிர்கொண்ட சிக்கல்கள் பிறகு இறந்த காலமா அவருக்கு சொல்லப்படுது, கதை சொல்லப்படுது. அதாவது புதிய வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாதல். அப்ப இந்த நாடகத்தை நிகழ்காலத்திலையும் கதை நடக்குது, இறந்த காலத்திலையும் கதை நடக்குது. இறந்த காலத்துல நடந்த சம்பவங்கள் நினைவு காட்சிகளாக சொல்லப்படுகிறது. நினைவு காட்சிகளாக பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. நினைவு காட்சிகளாக பார்வையாளருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகம் நாடக வகையில ஆக்கப்பட்டிருக்கு. பான்றது நாடக வகைன்றத நாடக மோடி என்று சொல்லலாம். நாடக மோடி என்றாலும் நாடக வகைதான், நாடக மோடி. அப்ப இந்த நாடக வகை என்ன செய்யுது? நாடகம். நாடகம் ஒரு கவிதை நாடகம். உங்களுக்கு தெரியும், மகாகவி ஒரு கவிஞர். அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த அவற்றை மகாகவியின் எழுதின நாடகங்கள்ல ஒரு நாடகம் கோடை, அடுத்த நாடகம் இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற நாடகம் புதியதொரு வீடு, அதை விட இன்னும் ஒரு நாடகம், 3 நாடகம் தான் மகாகவி எழுதியிருக்கிறார். முற்றிட்டு ஒரு 3 நாடகம் மகாகவி எழுதியிருக்கிறார். அப்ப இது நாங்கள் மகாகவி 3 நாடகங்களை எழுதியிருக்கிறார். நாங்கள் அதை இங்க கவனிச்சு கொள்ளலாம். அப்ப பிள்ளைகள் பாருங்க, நாடகத்துக்கு அடுத்ததா நாங்கள் மோடிமை பாணி இதை சொல்றது. மோடிமை பாணின்னா என்ன? மோடிமை பாணி என்றது ஜதார்த்த விரோத நாடகங்கள். மோடிமை பாணி என்றது ஜதார்த்த விரோத நாடகங்கள். மோடிமை பாணி என்றது ஜதார்த்த விரோத நாடகங்கள். ஜதார்த்த நாடகங்களுக்கு எதிரானது ஜதார்த்த விரோத நாடகங்கள். இப்போ கதை முன்னுக்கும் போகுது, கதை பின்னுக்கும் போகுது, புயல் நடந்த காட்சியை செய்து காட்டினம். இது ஜதார்த்த விரோத நாடக பாணின்னு சொல்றது. ஜதார்த்த விரோத மோடிமை பாணி. அப்போ வேறங்க 3 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டோம். நிகழ்காலத்திலையும் நடக்குது, இறந்த காலத்திலையும் நடக்குது. நாடக வகையில் இருக்கலாம் கவிதை. இந்த நாடகத்தில் இருக்கிற நாடகங்கள் எல்லாம் கவிதை. அப்போ நாங்கள் அதில் ஒரு 2 வரி கூட எழுதலாம். ஒரு 2 வரியை நாங்கள் அங்கே எடுத்து காட்டலாம். போகாத ஊரில் யார் போயினார்கள், அல்லது சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று பாடல்களும் ஆக்கப்பட்டிருக்குது. இங்கே வேறங்க கவிதைக்கு போட்டிருக்கு. கவிதை பாங்கன மொழி நாடகத்துக்கு வேறங்க என்னடா மோனை இது. காற்றோர் புதிய விதமாய் கணக்கிறது, தூற்றலும் கொஞ்சம் தொடங்கி இருக்கிறது, போகத்தான் வேண்டுமெனில் போய்ச்சுவமாய் வந்துவிடும். பார்த்தால் கவிதை, ஆனா வசனம். ஆக்கள் வாழ்க்கையில கதைக்கிற மாதிரியான கதை, ஆனா ஒரு புது கவிதை. ஆக்களோட வாழ்க்கையில உரையாடுற மாதிரி உரையாடல், யதார்த்த பாங்கான உரையாடல், ஆனா கவிதை பாணி. என்னடா மோனை இது, காற்றோர் புதிய விதமாய் கணக்கிறது, தூற்றலும் கொஞ்சம் தொடங்கி இருக்கிறது, போகத்தான் வேண்டுமெனில் போய்ச்சுவமாய் வந்துவிடு. மையுன்ன நெடுங்கண்ணா யாருக்கு சொல்ற காட்சி இது? மாயருக்கு சொல்ற காட்சி. மாயன் கடலுக்கு போக வலிக்கிறேக்க அவ வழியில கண்டு சொல்றா. அப்ப பாருங்க, நாடகம், அதுல கவிதை பாங்கன மொழி நடை இருக்கு. ஜதார்த்த விரோத பாணியில இந்த நாடகம் ஆக்கப்பட்டிருக்கு. ஜதார்த்த விரோத பாணியில என்ன சொல்லுவீர்கள் நீங்கள்? நிகழ்காலத்திலையும் கதை நடக்குது, இறந்த காலத்திலையும் கதை நடக்குது. இறந்த காலத்திலையும் கதை நடக்குது, நிகழ்காலத்திலையும் கதை நடக்குது. இறந்த காலத்திலையும் கதை நடக்குது. அடுத்த பாடல்களுக்குள்ளால நிகழ்த்தி காட்டுதல் வருது. நிகழ்த்தி காட்டுதல் என்ற ஒரு காட்சியில் வந்தா, பழைய நினைவுகளை செய்து காட்டுற மாதிரி நிகழ்த்தி காட்டுதல் வந்தால், பார்வையாளருக்காக நடிக்கிற மாதிரி நிகழ்த்தி காட்டுதல்கள் வந்தால் அது ஒரு ஜதார்த்த விரோத நாடகம்.
வாழ்க்கையில இருக்கிற மாதிரி அப்படியே காட்டிக்கொண்டு போனா ஜதார்த்த நாடகம். இது நிகழ்த்தி காட்டுதல் வருகிறது. ரைட். அப்ப இது ஒரு ஜதார்த்த விரோத பாணி. இந்த நாடகம் ஜதார்த்த விரோத பாணியில ஆக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கதையின் கரு மரபொருள் என்னன்னா, கதையின் கருப்பொருள் இருக்கா படிச்சுனாங்களே, என்ன கதை கருப்பொருள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்க, சிறுநண்டு மணல் மீது அந்த பாருங்க கதையின் கருப்பொருளை மனிதர்களுக்கு ஏற்படுற புதிய சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து வாழ பழகுதல் வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கிற சூழ்நிலை நடக்காது, புதிய சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில வரும். அதுக்கு வாழ பழகணும்ன்றதுக்குரிய கருப்பொருள் இப்படி பாட்டுகளால் தெரியப்படுத்துன்றதை பார்த்தீங்கன்னா, சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை இதை வந்து கடல் கொண்டு போகும். அப்ப அவனோட கனவுகள், அவனோட ஆசைகள் கடல் வந்து அழிச்சு போட்டு போகும். உங்களுக்கு தெரியும், சுனாமி, புயல், இயற்கையில சீற்றங்கள் உங்களுக்கு தெரியும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். இது சூழ்நிலையை காட்டுது. நாடகத்தின் சூழ்நிலையை காட்டுது, சூழ்நிலையினை காட்டுறது. சூழ்நிலைன்னா சிச்சுவேஷன். கடல்ல பயத்தோடு தான் நம்ம மயிலி வாழ்றா. இதை கருப்பொருளாக்கா, இது அந்த புதிய அந்த கருப்பொருளை மறைமுகமா அழுத்தது. சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை இதை வந்து கடலை கொண்டு போகும். இதெல்லாம் நாடக ஆக்க முறை. பாடலை பயன்படுத்தி கருப்பொருளை வெளிப்படுத்துறார், சூழ்நிலையை வெளிப்படுத்துறார், குறியீடான அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, வாழ்வினை ஒத்த பேச்சு முறை இருக்கு, தனிமொழி இருக்கு. தனிமொழி உங்களுக்கு தெரியும், தனிமொழி இந்த நாடகத்தில் இருக்கு. பாருங்க, மாதாவின் கோயில் மணிதான், அதே காட்சி ஏதேனும் மாற்றம் இல்லாமல் எழுகிறது. சாதல் நிகழ்வை தவிர்க்க முடியுமோ? தாயோ மகனோ, தகப்பனோ பேரனோ, காயோ பழமோ இக்காற்றுக்கு விழுகிறது. என்ன இது, என்ன இது, என்னுடைய வீடு எங்கே? பாருங்க, அவருக்கு புதியதொரு வீடு கிடைக்க போகுது, பழைய வீட்டை காணல. என் வீடு இருந்த இடத்தையே காணவில்லை. மாயர் தன்னுள், தன்னுள்ள கதைக்கிறதான் தனிமொழி. தன்னுள்ள கதைக்கிறதான் என்ன? தனிமொழி. பாத்திரம் தன் அந்தரங்க உணர்ச்சியை வெளிப்படுத்துது. பாத்திரம் தனக்குள்ளதானே அந்தரங்க உணர்ச்சியை வெளிப்படுத்துது. அப்ப இந்த காட்சி முன்குறி காட்டல் என்று சொல்றது. தனிமொழியை பயன்படுத்தி அவர் முன்குறி காட்டலை கையாண்டிருக்கிறார். முன்குறி காட்டல் என்றால் என்ன? நாடகம் ஒன்றில, நாடகத்துல பின்னர் நிகழ இருக்கிற சம்பவங்களுக்கு, இந்த இப்ப நீங்கள் படங்கள்லையும் பார்க்கலாம், திடீரென்று ஒருவர் வந்து காப்பாற்றுற மாதிரி காட்சிகள் வராது. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை காப்பாற்ற போறாருன்னா அவர் முதலில் அதை பற்றி யாரும் ஓடி போய் சொல்லிக்கணும், அல்லது அவரை வேண்டிய ஒரு பொருள் ஒன்றை காண்றாரு, அப்போ யார் கூட்டிக்கொண்டு போய் இருக்கிறவங்களோட ஓடி அந்த காப்பாற்றாரு. அப்படித்தான் பெறணும். நாடகத்தில் நாடகம் ஒன்றில் பின்னர் நிகழவிருக்கும் காட்சிகளுக்கு, பின்னர் நிகழ இருக்கும் காட்சிகளுக்கு முற்கூட்டியே பார்வையாளர்களை தயார்படுத்துதல் தான் முன்குறி காட்டல். பின்னர் நிகழ இருக்கிற காட்சிகளுக்கு முற்கூட்டியே தயார்படுத்தணும் பார்வையாளர். இங்க பாருங்க, இந்த இதுல எவ்வளவு தயார்படுத்தல் நடக்குதுன்னு பாருங்க. மாதாவின் கோயில் மணிதான். அப்ப அவன் கிராமத்துல கிறிஸ்தவர்களும் இருக்கணும், இந்துக்களும் இருக்கணும். பாருங்க, என்ன பிள்ளையார் கோயில் மண்டபத்துக்கு போயினும் இவர் வீட்டை கிராமத்துக்கு வரைக்கும் மாதாண்ட கோயில் மணியோசையும் கேட்குது. அதே காற்றில் ஏதேனும் மாற்றம் இல்லாமல் எழுதுறது. நீண்ட காலத்துக்கு பிறகு திரும்பி வாரார். 1967 திரும்பி வர மாதிரி கதையில இருக்கு. அப்ப திரும்பி வரைக்க சாதல் நிகழ்வதை தவிர்க்க முடியுமோ? அந்த சேர்ச்சில் மரணச்சடங்கை கண்டு சேர்ச்சின மணியோசை வேறு அதுக்கு ஒரு குறியீட்டு பாங்கெல்லாம் அடிப்பினம். அவருக்கு அது விளங்கி இருக்கு, அந்த கிராமத்திலேயே வாழ்றவருக்கு. மாதாவின் கோயில் மணிதான், அதே காற்றில் ஏதேனும் மாற்றம் இல்லாமல் எழுகிறது. சாதல் நிகழ்வதை தவிர்க்க முடியுமோ? கிராமத்துக்கு அந்த இன்னைக்கு அந்த மரணச்சடங்கு நடக்க போகுதுன்னு உணர்த்துற மாதிரி அங்கே மணியோசை கேட்குது. பாருங்க, தாயோ மகனோ தகப்பனோ பேரனோ என்ன உறவு முறையா இருந்தாலும்
காயோ பழமோ அது என்ன வளர்ந்தாக்கள் என்ன இளம் பிள்ளைகள் என்ன அதான் அது என்ன கருத்து. இளம் பிள்ளைகள் என்ன காயோ பழமோ வளர்ந்தாக்கள் என்ன இக்காற்றுக்கு விழுகிறது. புயல் அந்த இயற்கை அதுல மரணம் வந்து ஒரு இயல்பான உண்டு. இப்படி சொல்லி போட்டு அவர் கேட்கிறார், என்ன இது என்னுடைய வீடு அங்கே. அப்ப அவற்ற வீடே அவருக்கு தெரியல, அவற்ற வீடே அவருக்கு இல்லை, அவற்ற மனைவி அங்கே இல்லை. அவையெல்லாம் இவரை பொறுத்தவரையில அவ இறந்துட்டா. இனி அவ வந்து இன்னொருவற்ற மனைவி, மாசிலன்ற மனைவி. அதான் இந்த காட்சி முன்குறி காட்டு. வீடு எங்கேன்னு கேட்கிறாரு. அவருக்கு புது வீடு கிடைக்க போகுது. வீடு எங்கேன்னு கேட்கிறாரு. அப்ப என்ன இது என்னுடைய வீடு எங்கே? என் வீடு இருந்த இடத்தையே காணவில்லை. பாருங்க. பிறகு மாயர் யாரை காண்றார்? மன்னவனை காண்றார். மன்னவனோட கதை கேட்க அவன் பாடசாலை போகையிலேன்ட்டு அவன் சொல்றான், அவன் வீட்டை பற்றி ஒரு கணக்கு, வீட்டு கணக்கு பற்றி, வீடு கட்டுறது தொடர்பான கணக்கு பற்றி பாடசாலையில படிப்பிக்கிறது தொடர்பாக கதைச்சு போட்டு சொல்றான், கட்டிய வீட்டை மீண்டும் கட்ட யாரால் ஏலும், வேணுமெண்டா இடிக்கலாம்னு அவர் சொல்றார். கட்டிய வீட்டை இடித்தல் சரியில்லை, எட்டி நடப்போம், இது உனக்கு பள்ளி முட்டை. அப்ப அவர் ஒரு நாளும் குழப்ப மாட்டார். ஒரு கட்டிய வீட்டை இடிக்கக்கூடாதுன்ற மெனப்பாங்குள்ளவர். அப்ப இன்னொரு திருமண நிகழ்வை அவர் தடை செய்ய மாட்டார். ஒரு அவை இந்த மயிலின் மாசில இந்த வாழ்க்கையை அவர் குழப்ப மாட்டார். கட்டிய வீட்டை இடித்தல் சரியில்லை. பாருங்க, அவற்ற மெனப்பாங்க முதலே அறிமுகம் செய்யப்படுது பார்வையாளருக்கு. இதுதான் முன்குறி காட்டல். பின்னுக்கு நடக்க போற காட்சிக்கு முதலே இவற்றை விட காணையில பிறகு கொஞ்சம் சொல்லப்படுது. கட்டிய வீட்டை இடித்தல் சரியில்லை, எட்டி நடப்போம், இது உனக்கு பள்ளி முட்டை. அப்ப இவர் வீட்டை போய் அந்த சாமணி யோசை கேட்குது. பிறகு சாதல் நிகழ்வை தவிர்க்க முடியுமோன்னு கேட்கிறார். இவற்றை மனைவி இவரை பொறுத்தவரையில் இறந்துட்டா, இனி அந்த மனைவியின் உரிமை இல்லை. இதெல்லாம் முன்குறி காட்டல். நாடகத்துல மறைமுகமாக வெளிப்படுத்துகிற அர்த்தங்கள்லாம் இது. அடுத்ததா பிள்ளைகள் நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்போ இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு வர கேள்விகளை நாங்கள் ஒருக்கா கதைக்கணும். நீங்கள் இப்போ இந்த நாடகத்தின் ஆக்க முறை, இந்த நாடகத்தில் வர பாத்திரத்தின் பண்பு, இந்த நாடகத்தில் வர பிரதானமான உணர்வு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த அதுக்குரிய விட உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்தில் வர மறக்க முடியாத காட்சி இல்லை. நாங்கள் இந்த ஆரம்ப காட்சியெல்லாம் இப்போ திரும்ப கதைச்சிருக்கிறோம். இந்த நாடகத்தின் கதை எவ்வாறு நிகழுது, கதையில் முடிவு பகுதி எவ்வாறு அமையுது என்றது, ஆரம்பம் வளர்ச்சி முடிவு எல்லாம் நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம் பிள்ளைகள். இந்த நாடக ஆக்க முறைகள் எல்லாம் கவனிச்சிருக்கிறோம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.